பங்குச் சந்தையில் அதிக வருமானம் தருவதாக அள்ளிவிட்டு 2000 கோடிக்கு மேல் ஊழல் செய்த நபர். சினிமா துறையில் முதலீடு செய்து சில மாதங்களில் 30% லாபம் தருவதாக கோடியாக அமுக்கிய கும்பல். இரட்டிப்பு லாபம் தருவதாக கூறுபவர்களை, வழிமுறைகளை அணுகாமல் செயல்படுபவர்களை பின்பற்றி ஏமாற வேண்டாம் என முதலமைச்சர் வேண்டுகோள். என்ன நடந்தது? அசாம் காவல்துறையினர் அண்மையில் 2200 கோடி பங்குச்சந்தை ஊழலை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அம்மாநிலத்தின் 22 வயதான பிஷால் புகான் என்கிற இளைஞர் அதிக முதலீட்டு வருமானம் என்ற தவறான வாக்குறுதியில் மக்களை ஏமாற்றியிருப்பதாக தரவுகள் வெளியாகியுள்ளன. இது குறித்து அசாம் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா எச்சரிக்கை விழிப்புணர்வு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். உரிய சட்ட நடைமுறைகளை பின்பற்றாத தரகர்கள் மூலமாக முதலீடு செய்வதை தவிர்த்து விழிப்புடன் இருக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தியிருக்கிறார். குறைந்த முயற்சியிலேயே பணத்தை இரட்டிப்பாக லாபம் பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் மோசடி பேர்வழிகளை நம்பி முதலீடு செய்ய வேண்டாம் என முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். ஆரம்பத்தில் கவர்ச்சிகர வருமானத்துடன் மக்களை கவர்ந்து இழுத்து பின்னர் அவர்களை ஏமாற்றுவதே ஏமாற்று பேர்வழிகளின் செயல். அவர்களிடமிருந்து விலகி இருங்கள் என்றும் கடுமையாக முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். காவல்துறையினரின் விசாரணையில் திப்ருகாரை சேர்ந்த பிஷால் புகன் என்ற இளைஞர் ஒரு ஆன்லைன் வர்த்தகர். தனது ஆடம்பரமான வாழ்க்கை முறையால் மக்களின் கவனத்தை ஈர்த்தவர். அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் இருந்து ஏராளமான முதலீட்டாளர்களை ஈர்த்து வெறும் 60 நாட்களில் முதலீட்டில் 30% வருமானத்தை தருவதாக உறுதியளித்து விளம்பரம் கொடுத்திருந்தாராம். அவர் 4 நிறுவனங்களை நிறுவியிருப்பதாக விசாரணை குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது. அசாமிய திரையுலகில் முதலீடு செய்து பல சொத்துக்களை வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. அவரது வீட்டில் திடீரென புகுந்து சோதனை நடத்திய போலீசார் மோசடி தொடர்பான பல்வேறு பொருட்கள் மற்றும் ஆவணங்களை கைப்பற்றி அவரோடு தொடர்புடையதாக பிரபல நடன இயக்குனர் சுமி போரா என்பவருக்கும் தொடர்பு இருப்பதாக அதிகாரிகள் விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள்.